ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோழி ஈரல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது 1/2 கிலோ கோழி ஈரல் எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருப்பில். அடுப்பில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்ட பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சது அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பில் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச சுத்தம் பண்ணி வச்ச ஈரல் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி லைட்டாக தெளித்து விடுங்க. ஏன்னா ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும். தண்ணி தெளித்து மூடிடுங்க. இது இப்போ லைட்டாக திறந்து பாருங்கள். திறந்து நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை திறந்து கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் மூடிடுங்க. இது ஒன்றும் கொஞ்சம் சுண்டி வரணும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஈரல் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. எண்ணெய் லைட்டாக மிதந்து வருது. ஈரலும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சிக்கன் ஈரல் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.